இயேசு எத்தனை நாள் இரவும் பகலும் உபவாசமிருந்தார்? 40 நாள். நரிகளுக்கு டாஷ்களும் ஆகாயத்து பறவைகளுக்கு டாஷ்களும் உண்டு. குழி, கூடு. மனந்திரும்புங்கள், எது சமீபித்திருக்கிறது என்று இயேசு பிரசங்கம் பண்ணினார்? பரலோக ராஜ்யம். இதன்மேல் பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தியடைவார்கள். நீதி. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யார்? அவனுடைய வீட்டார். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் டாஷ் கவலைப்படாதிருங்கள். ஜீவனுக்காக கவலைப்படாதிருங்கள். பெத்லகேம் எந்த நாட்டில் உள்ளது? யூதேயா. பரலோக ராஜ்யம் இவர்களுடையது என்று இயேசு கூறியுள்ளார். யார் இவர்கள்? The answer is both option A மற்றும் option B. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆகாரத்தை பார்க்கிலும் டாஷ் உடையை பார்க்கிலும் டாஷ் விசேஷித்தவைகள். ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். இயேசு கிறிஸ்து யாரைப்போல் போதிக்கவில்லை? வேதபாரகரை போல். சோதனைகள் முடிந்தபின் இயேசு எங்கே வாசம் பண்ணினார்? கப்பர்நகூம். மரியாளின் புருஷனாகிய யோசேப்பின் தந்தை யார்? யாக்கோபு. ஜெபம் பண்ணும்போது யாரைப்போல் வீண்வார்த்தைகளை அலப்பக்கூடாது? அஞ்ஞானிகளைப் போல. எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்று யாரை பார்த்து இயேசு கூறினார்? குஷ்டரோகியை பார்த்து. தன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடாமல் தன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க சொல்லும் மனுஷன் எப்படி அழைக்கப்படுகிறான்? மாயக்காரனே என்று அழைக்கப்படுகிறான். உங்கள் டாஷ் சிநேகியங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ராகா பெற்றெடுத்த மகன் பெயர் என்ன? போவாஸ். யார் பெரிய வெளிச்சத்தைக் கண்டார்கள்? இருளில் இருந்த ஜனங்கள். யோவானின் சீஷர் இயேசுவிடம் வந்தார்கள். சரியா, தவறா? சரி. யாருடைய விசுவாசத்தைக் கண்டு இயேசு திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார்? படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் கொண்டு வந்தவர்களின் விசுவாசம். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. எவைகள் இவை?
காட்டுப் புஷ்பங்கள். மரித்தோரை டாஷ் பிசாசுகளை டாஷ். மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரர்கள் யார்? பேதுரு, அந்திரேயா. யாருடன் இயேசு உபவாசம் செய்தார்? தனியாக. எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யாரிடம் சென்று தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள்? யோவான் ஸ்நானன். யாருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு தான் பாத்திரன் அல்ல என்று யோவான் ஸ்நானன் கூறினார்? இயேசு. இடரலுண்டாக்கும் உறுப்பை தரித்து எறிந்துவிடக் கூறியது யார்? இயேசு. பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்ததை அறிவித்தவர்கள் யார்? பன்றிகளை மேய்த்தவர்கள். தங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துகிறவர்கள் டாஷ். ஆயக்காரர். நட்சத்திரத்தை கண்டபோது சந்தோஷம் அடைந்தவர்கள் யார்? சாஸ்திரிகள். கல்லுகளை எதாக மாற்றும்படி பிசாசு சொன்னது? அப்பங்கள். சாரமற்ற உப்புக்கு நேரிடுவது யாது? The answer is both option A மற்றும் option B. தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டவர்கள் எவ்விடத்தார்? கிர்கசேனர் நாட்டினர். டாஷ் வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய். பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கேட்டது யார்? யாரிடம்? பிசாசுகள் இயேசுவிடம். டாஷ் பிசாசு பிடித்த அநேகரை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அஸ்தமன வேளையில். காட்டுப்புல்லுக்கு தேவன் உடுத்திவித்தபடி டாஷ் முதலாய் உடுத்தியிருந்ததில்லை. சாலமோன் முதலாய். ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பவர் யார்? இயேசு. இயேசு தேவதூஷணம் சொல்லுகிறதாக தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டது யார்? வேதபாரகரில் சிலர். நல்ல மரம் டாஷ் கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. மனந்திரும்புதலுக்கு ஏற்ற எதை கொடுங்கள் என்று யோவான் ஸ்நானன் கூறினார்? கனிகளை. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன செய்வாயாக? ஆராதனை. ஆண்டவரே எங்களை இரட்சியும். டாஷ் போகிறோம் என்று சொல்லி சீஷர்கள் இயேசுவை எழுப்பினார்கள்.
மடிந்து போகிறோம். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் டாஷ் விபசாரம் செய்தாயிற்று. இருதயத்தில் விபசாரம் செய்தாயிற்று. ஓபேதை பெற்ற போவாசின் மனைவி பெயர் என்ன? ரூத். அறியப்படாத டாஷ் இல்லை. ரகசியம். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் டாஷ் படுவீர்கள். பகைக்கப்படுவீர்கள். எகிப்திலிருந்து யோசேப்பு சென்ற இடம் எது? இஸ்ரவேல். இயேசு படவில் ஏறி தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். இந்த பட்டணம் எது? கப்பர்நகூம். இயேசு எந்த கடலோரமாய் நடந்து போகையில் பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைத்தார்? கலிலேயா கடல். கேட்டுக்குப் போகிற வாசல் எப்படிப்பட்டது? விசாலமானது. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு எங்கே போடப்படும்? அக்கினியில். பிசாசானவன் இயேசுவை விட்டு விலகியவுடன் அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் யார்? தேவதூதர்கள். இரட்டை குழந்தைகளை யூதாவுக்கு பெற்றெடுத்தவள் யார்? தாமார். எந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே மனைவியை தள்ளிவிடலாம்? வேசித்தனம். வியாதியுள்ளவர்களை டாஷ், குஷ்டரோகிகளை டாஷ். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். பிசாசு இயேசுவிடம் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் தருவேன் என்று கூறிய பின்பு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னான்? சாஷ்டாங்கமாய் விழுந்து பிசாசை வழிபட வேண்டும். உபவாசம் முடிந்த பின்பு இயேசுவுக்கு என்ன ஏற்பட்டது? பசியுண்டாயிற்று. உங்கள் பொக்கிஷம் இருக்கும் இடத்தில் உங்கள் டாஷ் இருக்கும். இருதயமும் இருக்கும். மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு யாரை பார்த்து கூறினார்? திமிர்வாதக்காரனை. மனுஷர் முன்பாக இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவனை அவர் பரலோகத்திருக்கிற டாஷ் முன்பாக அறிக்கை பண்ணுவார். பிதாவின் முன்பாக. இயேசுவின் கீர்த்தி எவ்விடங்களில் பிரசித்தமாயிற்று? சீரியா. பிசாசு என்பதன் மறுபெயர் என்ன? சோதனைக்காரன். 12 சீஷர்களும் இயேசுவால் அதிகாரம் பெற்று புறப்பட்டு போகையில் யாரிடத்தில் தங்கியிருக்க கட்டளை பெற்றார்கள்? பாத்திரமானவனிடத்தில். வெளியாக்கப்படாத மறைபொருள் உண்டு. சரியா, தவறா?
தவறு. தேவன் நம்மோடிருக்கிறார் என்பதன் பெயர் என்ன? இம்மானுவேல். அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படுமென்று நினைக்கிறார்கள். யார் இவர்கள்? அஞ்ஞானிகள். விளக்கை கொளுத்தி எங்கே வைப்பார்கள்? விளக்குத் தண்டின் மேல் வைப்பார்கள். இயேசு சீஷரை அனுப்புகையில் என்ன சொல்லி பிரசங்கிக்க கட்டளையிட்டார்? பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எவற்றையெல்லாம் செய்யும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிக்கும்படி செய்ய வேண்டும். தர்மம், ஜெபம், உபவாசம். கெட்ட மரம் கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. என் பின்னே வாருங்கள், உங்களை எதை பிடிக்கிறவர்களாக்குவேன் என இயேசு சொன்னார். மனுஷர்களை. அப்போஸ்தலர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டிச் சென்றது எது? நட்சத்திரம். உன் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண் தெளிவாயிருந்தால். ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் உள்ள தலைமுறைகள் எத்தனை? 14. கேட்டுக்குப் போகிற வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள்? அநேகர். நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெறவேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று இயேசுவிடம் கேட்டவர் யார்? யோவான் ஸ்நானன். அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். வேலையாட்களை அனுப்பும்படி. பலியையல்ல விரும்புகிறேன். இரக்கத்தையே. பரமண்டலங்களில் இருக்கிறவர் பிதாவானவர். ஆம். யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து பிரசங்கம் செய்தவர் யார்? யோவான் ஸ்நானன். முடிவு பரியந்தம் இரட்சிக்கப்படுவான். நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்று யாரிடம் இயேசு கூறினார்? இரண்டு குருடரிடம். இயேசு கலிலேயா கடலோரத்தில் நடந்தபோது அவர் யாரை பார்த்தார்? சீமோனும் அந்திரேயாவும். ஏன் முத்துக்களை பன்றிகள் முன் போடக்கூடாது? அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறிப்போடும். திருடன் திருடுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. இங்கே சேர்த்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்களைப் பற்றிய கூற்று இது.
பரலோகத்தில் டாஷ் எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உருவானாலும் கூடாது. இரண்டு எஜமான்களுக்கு காணிக்கை செலுத்த பலிபீடத்தண்டை வந்து சகோதரனுக்கு தன் பேரில் குறையுண்டென்று நினைவு கூர்ந்தால் டாஷ் சகோதரனோடு ஒப்புரவாகி டாஷ் வந்து காணிக்கை செலுத்த வேண்டும். முன்பு சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்த வேண்டும். இதற்கு பதிலாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்று சொல்ல வேண்டும். சத்தியம் செய்வதற்கு பதிலாக யாருடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறதைக் கண்டு இயேசு குணமாக்கினார்? பேதுருவின் மாமி. இங்கே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று இயேசு போதித்தார். பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம். புலம்பலும் அழுகையும் எங்கே கேட்கப்பட்டது? ராமாவில். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது பிதா டாஷ் உனக்கு பதிலளிப்பார். வெளியரங்கமாய் பதிலளிப்பார். பூமியின் மேல் பட்டயத்தை அல்ல சமாதானத்தையே அனுப்ப வந்தேன். சரியா தவறா? தவறு. நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பவன் யார் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. கொலை செய்கிறவன். விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? பரிசேயர் சதுசேயர். கடலில் பெருங்காற்று உண்டானபோது இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? நித்திரையாயிருந்தார். யாரிடம் இயேசு உபவாசம் முடிந்தபின் பேசினார்? பிசாசு. யார் தன் ஜீவனை காப்பான்? இயேசுவினிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன். நீங்கள் பிறருக்கு அளக்கிற டாஷ் படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆவியில் எளிமையுள்ளவர்களே பாக்கியவான்கள் என கூற காரணம் என்ன? பரலோகராஜ்யம் அவர்களுடையது. உங்கள் முத்துக்களை டாஷ் முன் போடாதேயுங்கள். கன்றிகள் முன் போடாதேயுங்கள். இயேசு ஆச்சரியப்பட்டு யாருடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்டார்? நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை. டாஷ் நல்மனம் பொருந்து. எதிராளியோடே நல்மனம் பொருந்து. மிகவும் கொடியராயிருந்த 2 பேர் யார் யார்? பிசாசு பிடித்தவர்கள். மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டுள்ளது எது?
கோடரி. உன் டாஷ் கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக. பரலோகராஜ்யம் சமீபமாயிருப்பதால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். சர்ப்பங்களைப் போல டாஷ் புறாக்களைப் போல டாஷ் இருங்கள். வினவுள்ளர்களும் கபடற்றவர்களுமாய் இருங்கள். வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் யாருடையது? யோவான் ஸ்நானன். இயேசுவை வனாந்தரத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? ஆவியானவர். உன் வலதுகை செய்கிற எந்த காரியத்தை உன் இடதுகை அறியாதிருக்க கிடவது? தர்மத்தை. இயேசு செப்புலோன் நப்தலி நாடுகளுக்கு எதற்காக வந்தார்? ஏசாயா தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்ற. இங்கே உங்களை வாரினால் அடிப்பார்கள் என்று இயேசு சீஷர்களிடத்தில் கூறினார். ஜெபாலயங்களில் பிசாசு இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் எதை காட்டினான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும். பிணியாளிகளுக்கு டாஷ் வேண்டியதையல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. வைத்தியன் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்தவன் யார்? அர்கெலாயு. இயேசுவின் பெயர் எங்கு பிரசித்தமானது? சீரியாவில். பென்றிகளுக்கு நேர்ந்தது யாது? மாண்டு போயின. மனுஷர் உங்களை டாஷ் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். டாஷ் தன் போதகனிலும் டாஷ் தன் எஜமானிலும் மேற்பட்டவனல்ல. சீஷன் வேலைக்காரன். இயேசு ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். சரியா தவறா? சரி. மனுஷர் உங்களுக்கு எவைகளைச் செய்ய டாஷ் அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். யோசேப்பு யாருடைய மரணம் மட்டும் எகிப்தில் இருந்தார்? ஏரோது. இயேசு பிசாசிடம் என்ன கட்டளை கொடுத்தார்? அப்பாலே போ சாத்தானே. பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னது யார்? பரிசேயர். உங்களை பகைக்கிறவர்களுக்கு டாஷ் செய்யுங்கள். நன்மை செய்யுங்கள். பாபிலோன் சிறைப்பிடிப்பு முதல் இயேசு வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை?
14. எந்த நகரத்தார் அனைவரும் சாஸ்திரிகளின் பேச்சைக் கேட்டு கலங்கினார்கள்? எருசலேம். தேவன் எதனாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார்? கல்லுகள். ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தது யார்? மத்தேயு. கிறிஸ்துவானவரின் பிறப்பைக் குறித்து வேதபாரகரிடம் விசாரித்தவன் யார்? ஏரோது. மரியாள் எதனாலே கர்ப்பவதியானாள்? பரிசுத்த ஆவி. ஜனங்கள் இந்த அற்புதத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்று பேசிக்கொண்டார்கள். பிசாசு பிடித்த ஊமையான மனுஷன் சுகம் பெற்ற அற்புதம். 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கொன்றவன் யார்? ஏரோது. எத்தனை முறை சத்தியம் பண்ண வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது? ஐந்து முறை. பிசாசு இயேசுவை எங்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையில் நிறுத்தினான்? பரிசுத்த நகரத்தில். சரீரத்தின் விளக்கு எது? கண். தாவீது ராஜாவின் தந்தை பெயர் என்ன? ஈசாய். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று இயேசுவை கூப்பிட்டவர்கள் யார்? இரண்டு குருடர்கள். யோசேப்பு எந்த ஊரில் வாசம் பண்ணினார்? நாசரேத்து. இரண்டாவது சோதனையின் போது இயேசு எதின்மேல் நின்றார்? தேவாலயத்து உப்பரிகை. உங்கள் கச்சைகளில் எவற்றை வைக்க வேண்டாம் என இயேசு சீஷரிடத்தில் கூறினார்? பொன், வெள்ளி, செம்பு. கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் எங்கே போகச் சொன்னான்? எகிப்து. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கீழ்காணும் பெயர்களில் சீஷன் அல்லாதவனை கண்டுபிடிக்கவும். சிமியோன். யார் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது? தீர்க்கதரிசி. பரலோகத்தில் பிரவேசிக்க உங்கள் நீதி யாருடைய நீதியிலும் அதிகமாயிருக்க வேண்டும்? வேதபாரகர், பரிசேயர். பிசாசுகள் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருந்தன. சரியா? தவறா? சரி. இயேசு கிறிஸ்துவின் அம்மா பெயர் என்ன? மரியாள். பெற்றாருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். சரியா? தவறா?
சரி. டாஷ் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். யோவான் ஸ்நானன் தன் அறையில் எதைக் கட்டிக் கொண்டிருந்தார்? வார்க்கச்சை. யார் காவலில் வைக்கப்பட்டதாக இயேசு கேள்விப்பட்டார்? யோவான். பொன், தூபவர்க்கம் மற்றும் வெள்ளைப்போளங்கள் யாருக்கு காணிக்கையாக வைக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து. யாக்கோபு மற்றும் யோவானின் தொழில் என்ன? மீன்பிடித்தல். நீங்கள் டாஷ் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். பிசாசு பிடித்திருந்த இரு மனுஷரும் எங்கிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள்? பிரேதக்கல்லறைகளிலிருந்து. இவற்றின் பேரிலெல்லாம் சத்தியம் பண்ண வேண்டாம் என்று குறிப்பாக கூறப்பட்டுள்ளது. வானம், பூமி, எருசலேம், சிரசு. வெளியாக்கப்படாத டாஷ் இல்லை. மறைபொருள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு மலைப்பிரசங்கத்தில் கூறியுள்ளார். ஜெபம் பண்ண வேண்டும் என்று கூறியுள்ளார். கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் டாஷ் மனுஷன். புத்தியுள்ள மனுஷன். ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு டாஷ் போக வேண்டும். இரண்டு மைல் தூரம் போக வேண்டும். பூமியிலே பாவங்களை மன்னிக்க டாஷ் அதிகாரம் உண்டு. மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. தேவனுக்கும் டாஷ் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நூற்றுக்கு அதிபதி இயேசுவை எப்படி அழைத்து தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான்? ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். யோவான் ஸ்நானன் எதனால் ஆன உடையை தரித்திருந்தார்? ஒட்டகமயிர். யார் திருப்தியடைவார்கள்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தியடைவார்கள். உரியாவின் மனைவியை அபகரித்து மணந்தவன் யார்? தாவீது ராஜா. இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து டாஷ் உபதேசித்தார். ஜெப ஆலயங்களில் உபதேசித்தார். இயேசு மலையிலிருந்து இறங்கினபோது டாஷ் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள். விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. யாரை பற்றிய தகவல்கள் இவை?
ஆகாயத்துப் பட்சிகள். மனுஷர் முன்பாக இயேசுவை மறுதலித்தவன் பரலோகத்திலிருக்கிற பிதாவின் முன்பாக டாஷ். மறுதலிக்கப்படுவான். மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் டாஷ் உண்டாக்க வந்தேன் என இயேசு கூறினார். பிரிவினை உண்டாக்க வந்தேன். எந்த ராஜாவின் நாட்களில் இயேசு பிறந்தார்? ஏரோது. ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து அதை வாழ்த்தும்போது அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் கூறப்பட்ட சமாதானம் அவர்கள் மேல் டாஷ். வரக்கெடவது. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதாது. சரியா தவறா? தவறு. நியாயமில்லாமல் தன் சகோதரனை டாஷ் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். எது சமீபமாயிருக்கிறது என்று யோவான் ஸ்நானன் கூறினார்? பரலோகராஜ்யம். உண்ண குடிக்க உடுத்த வேண்டியவை யாவையும் தரப்பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆம். என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் டாஷ் கவலைப்படாதிருங்கள். சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள். பரிசுத்தமானதை டாஷ் கொடாதிருங்கள். நாய்களுக்கு கொடாதிருங்கள். எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. இயேசு யாரிடம் கூறினார்? யோவான் ஸ்நானன். கப்பர்நகூம் என்னும் பகுதி எந்த நாடுகளின் எல்லைகளிலிருந்து அருகில் இருந்தது? செப்புலோன் மற்றும் நப்தலி. யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றியவர் யார்? கர்த்தருடைய தூதன். இரகசியமாய் மரியாளை தள்ளிவிட நினைத்தவன் யார்? யோசேப்பு. பரலோகத்தில் உங்கள் டாஷ் மிகுதியாயிருக்கும். பலன் மிகுதியாயிருக்கும். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். ஏன்? அது தேவனுடைய சிங்காசனம். ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள்? இரண்டு. தன் டாஷ் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவையை. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் டாஷ் பெறுவார்கள். இரக்கம் பெறுவார்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் டாஷ். எண்ணப்பட்டிருக்கிறது. இயேசுவை காட்டிக் கொடுத்த சீஷன் யார்?
யூதாஸ்காரியோத்து. பொன் தூபவர்க்கம் மற்றும் வெள்ளைப்போளங்களை காணிக்கையாக வைத்தவர்கள் யார்? சாஸ்திரிகள். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் டாஷ் போ என்று இயேசு திமிர்வாதக்காரனிடம் கூறினார். வீட்டுக்கு போ. சாஸ்திரிகள் யாரிடம் திரும்பி போகவில்லை? ஏரோது. வனாந்தரத்தில் இயேசுவை சோதித்தவன் யார்? பிசாசு. நாம் என் மற்றவர்களைப் போல் குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் இருக்க வேண்டும். நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு யாருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டுமென்று யோவான் கூறினார்? கர்த்தர். பிசாசு எவ்வளவு தடவை இயேசுவை சோதித்தான்? 3 முறை. மனுஷர் காணும்படி அவர்கள் முன்பாக தர்மம் செய்யாதபடி டாஷ். எச்சரிக்கையாயிருங்கள். இயேசுவே தேவனுடைய குமாரனே என்று கூப்பிட்டது யார்? பிசாசு பிடித்திருந்த இருவர். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை எதில் ஏந்திக் கொண்டு போவார்கள்? தங்கள் கைகளில். இயேசு ஞானஸ்நானம் பெற்றவுடன் திறக்கப்பட்டது எது? வானம். பரலோகத்தில் இருக்கிற பிதா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது டாஷ் விதிக்க பண்ணுகிறார். சூரியனை உதிக்க பண்ணுகிறார். பூமியின் மேல் டாஷ் அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அனுப்ப வந்தேன். யோசேப்பின் குமாரனுக்கு தூதன் கொடுத்த பெயர் என்ன? இயேசு. தன் சகோதரனை வீணனென்று சொல்லுகிறவனுக்கு தண்டனை டாஷ். ஆலோசனை சங்க தீர்ப்பு. இயேசுவானவர் எந்த இடங்களில் சுற்றி நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்? கலிலேயா. யார் நிமித்தம் சீஷர்கள் நிந்தித்து துன்பப்படுத்தப்படுவார்கள்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். பாவிகளை அல்ல நீதிமான்களையே அழைக்க வந்தேன் என்று இயேசு மொழிந்தார். சரியா தவறா? தவறு. இருளில் இருக்கும் ஜனங்கள் எதை கண்டார்கள்? பெரிய வெளிச்சத்தை. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன? அசுத்த ஆவிகளை துரத்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்க. 100க்கு அதிபதி இயேசுவிடம் வந்து வேண்டிக் கொண்டபோது அவர் எந்த பட்டணத்தில் இருந்தார்? கப்பர்நகூம். பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுபவர்கள் யார்?
சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சொப்பனத்தால் எச்சரிக்கப்பட்டவர்கள் யார்? சாஸ்திரிகள். பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு டாஷ் கொடுப்பது நிச்சயம். நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய டாஷ் எனப்படுவார்கள். தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதிமானாயிருந்தவனும் மரியாளின் புருஷனுமானவர் யார்? யோசேப்பு. இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை குறித்து ஜனங்கள் ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? அதிகாரமுடையவராய் போதித்தபடியால். ஆடுகளை டாஷ்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு 12 சீஷரையும் நோக்கி கூறினார். ஓநாய். சீமோனுக்கும் அந்திரேயாவுக்கும் இயேசு என்ன அழைப்பு கொடுத்தார்? என் பின்னே வாருங்கள். பரமபிதா நம் தப்பிதங்களை மன்னிக்க நிபந்தனை என்ன? நாம் மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். டாஷ் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். வேலையாள். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அனுப்பினவர் யார்? பிதாவானவர். டாஷ் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தள்ளுதற் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளிவிடுகிற செயலை இயேசு ஆதரித்தாரா? இல்லை. இயேசு அழைத்தபோது யாக்கோபும் யோவானும் எங்கிருந்தார்கள்? படவில். உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பாராதிருப்பாயாக? பரீட்சை. ஈசாக்கின் குமாரன் பெயர் என்ன? யாக்கோபு. இயேசு கலிலேயாவுக்கு போக எதனால் முடிவு செய்தார்? யோவான் காவலில் வைக்கப்பட்டதை அறிந்து. காதிலே கேட்கிறதை நீங்கள் டாஷ் பிரசித்தம் பண்ணுங்கள். வீடுகளின் மேல். அவியாத அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவது எது? பதர். பிள்ளையை கொலை செய்ய தேடியவன் யார்? ஏரோது. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறோமோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஏன்? நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் இதுவேதான். சாலமோனின் தகப்பன் பெயர் என்ன? தாவீது. அறுப்பு மிகுதி. வேலையாட்களோ டாஷ்.
கொஞ்சம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பவன் யார்? மனுஷன். இயேசு எப்போது மனந்திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார்? யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு. காணாமற்போன ஆடுகள் யார்? இஸ்ரவேல் வீட்டார். யார் தம்மிடம் பேசியதைக் கேட்டு இயேசு ஆச்சரியப்பட்டார்? நூற்றுக்கு அதிபதி. இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் எது? பெத்லகேம். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். யாரிடம் இயேசு இவ்வாறு கூறினார்? நூற்றுக்கு அதிபதியிடம். அநேகம் அடைக்கலாம் குருவிகளைப் பார்க்கலும் நீங்கள் டாஷ். விசேஷித்தவர்கள். எது மகாராஜாவின் நகரம்? எருசலேம் மகாராஜாவின் நகரம். பிதாவானவர் நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் டாஷ் பெய்ய பண்ணுகிறார். மழையே பெய்ய பண்ணுகிறார். மரண இருளின் திசையிலிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று கூறிய தீர்க்கன் யார்? ஏசாயா. தன்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளும்படி பிசாசு யாரிடம் கூறினான்? இயேசு. இயேசு ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பந்தியிலிருந்தார். சரியா தவறா? சரி. முதலாவது தேட வேண்டியது எதை? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். எவைகளை? ஆகாயத்துப் பட்சிகளை. மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்துமாறு யாரிடம் இயேசு கூறினார்? சுத்தமாக்கப்பட்ட குஷ்டரோகியிடம். திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்பட்டது யார்? நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன். அற்பவிசுவாசிகளே என்று யாரை இயேசு கடிந்து கொண்டார்? சீஷரை. இது தேவனுடைய பாதபடி. பூமி தேவனுடைய பாதபடி. எத்தனை பாக்கியவான்கள் உள்ள வசனங்கள் இந்த அத்தியாயத்தில் உள்ளன. 9 வசனங்கள் உள்ளன. டாஷ் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ராஜ்யத்தின் புத்திரர். துயரப்படுகிறவர்கள் அடைவது என்ன? ஆறுதல்.
யாரைக் கண்டு இயேசு மலையின் மேல் ஏறினார்? திரளான ஜனங்களைக் கண்டு இயேசு மலையின் மேல் ஏறினார். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று யாரைக் குறித்து இயேசு கூறியுள்ளார்? கள்ளத்தீர்க்கதரிசிகள். மலையின் மேல் இருக்கிற டேஷ் மறைந்திருக்காது. பட்டணம் மறைந்திருக்காது. தேவனுடைய புத்திரர் என அழைக்கப்படுவோர் யார்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். இயேசுவை பார்க்க கிழக்கிலிருந்து வந்தவர்கள் யார்? சாஸ்திரிகள். தீமையோடு எதிர்த்து டேஷ் வேண்டாம். எதிர்த்து நிற்க வேண்டாம். நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழக்குதியும் என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? பிசாசு. தேவ ஆவி எதைப்போல இறங்கி இயேசுவின் மேல் வந்தார்? புறா. உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். யார் இவர்கள்? கள்ள தீர்க்கதரிசிகள். மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று இயேசு யாரிடம் கூறினார்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. மனந்திரும்புதலுக்கென்று யோவான் எதனால் ஞானஸ்நானம் கொடுத்தார்? ஜலம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் டாஷ் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று இயேசு சீஷரிடம் கூறினார். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். தன் சகோதரனை டாஷ் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன். நாசரேத்தில் வாசம் பண்ணியதால் இயேசுவின் பெயர் என்ன? நசரேயன். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். சரியா தவறா? சரி. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் டாஷ் உங்களிலிருந்து பேசுகிறவர். ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? ஜனங்கள். பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும்? பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டும். யோசேப்பு யாரை அவமானப்படுத்த மனதில்லாதிருந்தார்? மரியாள். பேதுருவின் மறுபெயர் என்ன? சீமோன். இயேசு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தபோது அவரிடத்தில் வந்தவர்கள் யார்? சீஷர்கள்.
மனுஷரால் புகழப்படும்படி ஆலயங்களிலும் வீதிகளிலும் தாரை ஊதுவித்து தர்மம் செய்ததை பிரசித்திப்படுத்துவது யார்? மாயக்காரர். ஏரோது யாரை இரகசியமாய் அழைத்து விசாரித்தான்? சாஸ்திரிகள். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு டாஷ். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. யார் தன்னிடம் ஞானஸ்நானம் பெற வருகிறதைக் கண்டு யோவான் ஸ்நானன் கோபப்பட்டார்? பரிசேயர் சதுசேயர். பரலோகத்தில் இருக்கிற பிதா டாஷ் சற்குணராயிருக்கிறார். பூரண சற்குணராயிருக்கிறார். யோவான் ஸ்நானனைப் பற்றி முன்னமே சொல்லிய தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. நீங்கள் உபவாசிக்கும்போது டாஷ் போல முகவாடலாயிராதேயுங்கள். மாயக்காரரைப் போல. யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். உங்கள் வெளிச்சம் டாஷ் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவது. யார் தேவனை தரிசிப்பார்கள்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தாவீது முதல் பாபிலோன் சிறைப்பிடிப்பு வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை? 14. ஜீவனுக்குப் போகிற வாசல் எப்படிப்பட்டது? இடுக்கமும் வழி நெருக்கமுமானது. தீர்க்கதரிசிகள் யாருடைய பிறப்பை குறித்து எழுதியிருந்தார்கள்? கிறிஸ்து. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் இயேசுவுக்குக் காண்பித்தவன் யார்? பிசாசு. டாஷ் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்துப் பட்சிகளை பார்க்கிலும். இயேசு அசுத்த ஆவிகளை தமது டாஷ் துரத்தினார். வார்த்தையினாலே துரத்தினார். உடைக்காக கவலைப்படாமலிருக்க டாஷ் கவனித்து பாருங்கள் என கூறப்பட்டுள்ளது. காட்டுப் புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். யார் தங்கள் தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள் என்று யோவான் ஸ்நானன் கூறினார்? ஆபிரகாம். மூன்றாவது சோதனையின் போது பிசாசு இயேசுவை எதின்மேல் கொண்டு போய் நிறுத்தினான்? உயர்ந்த மலை. காற்றையும் கடலையும் இயேசு அதட்டிய உடனே மிகுந்த டாஷ் உண்டாயிற்று. அமைதல் உண்டாயிற்று. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்று இயேசு யாரிடம் கூறினார்? நூற்றுக்கு அதிபதியிடம். செபதேயுவின் குமாரர் இருவர் பெயர் என்ன? யோவான், யாக்கோபு.
இயேசு யாரிடம் ஞானஸ்நானம் பெற்றார்? யோவான் ஸ்நானன். உங்களை டேஷ் ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பவர் யார்? இயேசு. நீங்கள் டேஷ் உப்பாயிருக்கிறீர்கள். பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு டாஷ். ஓடிப்போங்கள். யோவான் ஸ்நானனின் ஆகாரம் என்ன? வெட்டுக்கிளி, காட்டுத்தேன். துயரப்படுகிறவர்களை ஏன் பாக்கியவான்கள் என்று இயேசு மலைப்பிரசங்கத்தில் கூறியுள்ளார். ஏனெனில் அவர்கள் ஆறுதலடைவார்கள். நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று இயேசுவிடம் வந்து கூறினவன் யார்? வேதபாரகன் ஒருவன். யோவான் ஸ்நானன் எந்த நதியில் ஞானஸ்நானம் கொடுத்தார்? யோர்தான்.